இன்னைக்கு ஒரு ஸ்லீவ் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே சமயத்துல இது வந்து இப்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது. ஏற்கனவே கமெண்ட்ல வந்து நீங்க அந்த ஸ்லீவ் சொல்லி கொடுங்க நம்ம மெத்தேடு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் ஏற்கனவே ஒரு நிறைய ப்ளவுஸ் தைச்சாச்சு. எனக்கு எங்க பாப்பாவுக்கு கஸ்டமருக்கு நிறைய பேருக்கு தைச்சு கொடுத்துருக்குறேன். எல்லாத்துக்குமே சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இது நம்ம ஸ்டைல்ல எப்படி ஈஸியா தைக்கலாம், ஸ்கேலப் டிசைன். ஓகேங்களா? ஸ்கேலப் டிசைன் வந்து இப்போ ரொம்ப மூவிங்ல. கைக்கு ஸ்கேலப்பு, முதுகுல ஸ்கேலப்பு, ஃப்ரண்ட்ல, அப்புறம் ஃப்ரண்ட் ஷோல்டர்ல இருந்து பேக் ஷோல்டர்ல இருந்து ஃப்ரண்ட் ஷோல்டர் வந்து கை கீழே இறங்குற மாதிரி ஒரு கர்வ் மெத்தட்ல வர்ற மாதிரி, அது மாதிரி இப்போ ரொம்ப மூவிங்ல போயிட்டு இருக்கு. சுடிதாருக்கும் இது நல்லா பண்ணலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கேலப் டிசைனை பத்தி டபுள் கலர்ல மெட்டீரியல் எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் பாப்பாவோட ப்ளவுஸ் தான். அவங்க ப்ளவுஸ் தைச்சு முடிச்சிட்டோம். அவங்க லீனாக இருக்கிறங்காட்டி அவங்களோட துணி வேஸ்ட்டு. இது நான் யூஸ் பண்ண போறதில்லை. ஓகேங்களா? இது வந்து ரஃபாக தான் உங்களுக்கு தைச்சு காட்ட போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் எனக்கு தைச்சு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு பிங்க் வித்து ஒரு ப்ளூ, ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளூ. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் கழுத்து ஒரு கர்வ் மெத்தடில் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு வர்ற மாதிரி, கைக்கு வந்து டபுள் கலர்ல உங்களுக்கு மெயின் கையும் ஸ்கேலப்பு, கீழே ஸ்கேலப். ஓகேங்களா? இந்த மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். இதே மெத்தட் தான் எங்க பாப்பாவுக்கும் நான் தைச்சிருக்கிறேன். எனக்கு வேஸ்ட் ஆகல துணி, ஏன்னா எனக்கு பத்தவே இல்லை துணி. எங்க பொண்ணுக்கு நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கிட்ட இருக்கும். இது வந்து குட்டியாதான் ரவுண்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த குட்டி ரவுண்ட்ல ஸ்கேலப் போட்டீங்கன்னா ரொம்ப டீட்டெயில் கொடுத்துட்டே இருக்கணும். அது கொஞ்சம் குடைச்சல் பிடிச்ச மாதிரி இருக்குது. அதனால நான் இது வந்து கைக்கு யூஸ் பண்ணல, இது நெக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதோட பெரிய சர்க்கிள நெக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கை தைச்சு காட்டுறங்காட்டி இது யூஸ் பண்ணல. நம்மளோட மெத்தட் ஈஸி மெத்தட். இப்போ பாத்தீங்கன்னா இதை எடுத்து வச்சுட்டு முதல்ல அது எப்படி வரையணும் பாத்தீங்கன்னா, இதுக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஒரு விக்ஸ் டப்பா எடுத்திருக்கிறேன். இந்த ரவுண்டு ஷேப்புக்கு மூடி வீட்டுக்குள்ள தொலாவுன்னா அது வந்து நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஒன்றும் பெருசா கிடைக்குது, இல்லை குட்டியா கிடைக்குது. நமக்கு யூஸ் ஆகுற மாதிரி கிடைக்கணும்னா கரெக்டா விக்ஸ் டப்பா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இது விக்ஸ் விளம்பரம் நினைச்சுக்காதீங்க. இந்த விக்ஸ் டப்பாவை நீங்க நடுவில் ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. சாரி, ஃபால்ஸ் அட்டை. நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கிற ஃபால்ஸ் அட்டை எடுத்துட்டேன். இந்த ஃபால்ஸ் அட்டையில இந்த விக்ஸ் டப்பா வச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஷேப்ல ஒரு ரவுண்டா போட்டு இது என்ன பண்றீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. இப்போ ரவுண்டு கிடச்சிருச்சுங்களா நம்மளுக்கு? இப்போ விக்ஸ் டப்பாவை எடுத்து வச்சுட்டு இந்த ரவுண்டு ஷேப்புக்கு நீங்கள் சாரிம்மா நான் ஒன்று சொல்லிடுறேன், இந்த கத்திரிக்கோள் நான் துணி கட் பண்ணுற கத்திரிக்கோள் கிடையாது. அதனால நான் அட்டையை கட் பண்ணுறேன். நீங்கள் தயவு செய்து இந்த மாதிரி உங்களோட சிசரை அட்டையெல்லாம் கட் பண்ணிடாதீங்க. இந்த அட்டையை பேப்பரெல்லாம் கட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கட்டர் ஒரு வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் கட் பண்ணிங்கன்னா உங்களோட சிசரு டேமேஜ் ஆகிடும். அதனால கட் பண்ணக்கூடாது. இப்போ நான் இந்த சிசர் வந்து நான் சும்மா கட்டிங் தையல் மிஷின் பக்கத்தில் வச்சிருக்கிறங்காட்டி இது போடுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரவுண்டு ஷேப் நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருச்சு. இந்த ரவுண்டு ஷேப் என்ன பண்ணுங்கன்னா சரிசமமா மடிச்சு இப்படி வச்சுக்கிறீங்க. ஆஃப் சர்க்கிளா வச்சுக்கிறீங்க. வச்சுட்டீங்களா? நான் ஃபேன் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபேன் காற்று நம்மளுக்கு போகிறதுக்காது. இப்போ கீழே பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய ஷோல்டர்ல இருந்து எல்போ வரைக்கும் எவ்வளவு இன்ச் இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் அளந்துக்குங்க. கையை டபுள் கலர் கொடுக்கறங்காட்டி எல்போ வரைக்கும் போட்டாதான் அழகா இருக்கும். ஓகேங்களா? இப்ப மேல இருந்து எவ்வளவு வேணும்ட்டு அளந்துக்கிறீங்க. ஒரு 10.5, 9.5, 11.5, ஒரு சிலரோட கையோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி அதை அளந்துக்கிறீங்களா? அளந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே இருக்கிற பார்டர், அதாவது அநேகமா உங்க சாரில இருந்து ஒரு பிட்டு கட் பண்ணுவீங்களா இருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த பிட்டு கட் பண்ணுவீங்கன்னா ரொம்ப பெருசா கட் பண்ணிட்டா நமக்கு ஃபிளீட்ஸ்க்கு பத்தாது. அப்ப என்ன பண்றீங்க, ஒரு 7 இன்ச்சுக்கு துணி வந்து ஒரு 7 இன்ச்சுக்கு மட்டும் பின்பக்கமா இருந்து கட் பண்ணிடுறீங்க. 7 இன்ச்சுக்கு நீளமா கட் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா 7 இன்ச்சுக்கு கீழே வைக்க போறீங்கன்னா மேல இருந்து ஷோல்டர்ல இருந்து 7 இன்ச்சுக்கு நடுவுல எவ்வளவு வேணுமோ உங்களோட மெயின், அதாவது பிளவுஸோட மெத்தட்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறீங்க. அதாவது நான் இப்ப பாத்தீங்கன்னா கிரீன் கலரை இதுதான் மெயின் பிளவுஸ். ஓகேங்களா? அப்படி வச்சுக்கலாம். இப்ப கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இதுக்கு லைனிங்கும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். ஓகேங்களா? இப்ப வந்து இது வந்து கீழே கொடுக்க போறோம். இந்த துணி நம்மளுக்கு 2 துணி வேணும். இப்ப நான் இந்த துணி எனக்கு வேஸ்ட்டும் காட்டி நான் ரெண்டையுமே ஒரிஜினல் கிளாத்ல போடுறேன்.
நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப 2 கிளாத் எடுத்துருக்கீங்கன்னா இதுக்கு லைனிங் போடணும், எல்லோ கலர் லைனிங் போடணும். உங்களோட பிளவுஸ் கலர் லைனிங் போடக்கூடாது. இது சாரி, இது பிளவுஸ். அப்போ சாரிக்கு கீழே வந்து நீங்க ஒரு பார்டர் ஸ்கேலப் கொடுக்க போறீங்கன்னா அதுக்கு இதுக்கு லைனிங் எந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லைனிங் கொடுத்துடணும். இதுக்கு லைனிங் போட்டுறணும். இப்போ நான் லைனிங்கா இதையவே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? போட்டுட்டு இந்த 2 மெத்தட் எடுத்து வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேன்வாஸ். கேன்வாஸ் வந்து பேப்பர் கேன்வாஸ் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 3 இன்ச்சுக்கு கேன்வாஸ் வந்து நீளம் பார்த்தீங்கன்னா உங்களோட கை நீளத்துக்கு கேன்வாஸ் கட் பண்ணிக்கணும். அந்த கேன்வாஸ் உயரம் வந்து 3 இன்ச்சுக்கு. ஓகேங்களா? 3 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்படி மடிச்சுக்கிறீங்க. ஃபுல்லா இப்படி மடிச்சு சமமா வச்சுக்கிறீங்க. சமமா வச்சுட்டு இன்னும் கூட ஒரு மடிச்சுக்கிறீங்க. ஏன்னா நமக்கு ஈஸியான வேலை நான் சொல்லித்தரது. இப்போ சமமா அந்த கையோட நீளத்துக்கு கட் பண்ணுற கேன்வாஸை ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்னதாக கையில் பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு கீழே சமமாக கட் பண்ணிக்கிறீங்க. 3 இன்ச்சுக்கு இருக்கிற கேன்வாஸை 1 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கணும். கோடு போட்டதுக்கப்புறமா இந்த எட்ஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரை கேன்வாஸ் ஆஃப் சர்க்கிளை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படி வச்சு ட்ராயிங் பண்ணுறீங்க. ஆஃப் சர்க்கிளை ட்ராயிங் பண்ணிவிட்டு மறுக்கா என்ன பண்ணுறீங்க இப்படி வச்சு இப்படி கட் பண்ணிடுறேன். இப்போ நான் இது கட் பண்ணி காட்டுற பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெத்தட் பண்ண சீக்கிரமா உங்களோட வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. ஃபுல்லா மடிச்சாச்சு, அடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா இது ஒரு கேன்வாஸ் இந்த பச்சை கலருக்கு ப்ளூ கலருக்கு வச்சிடறோம். இன்னொன்று வந்து எல்லோக்கு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா அயனிங் போட்டீங்கன்னா இந்த கேன்வாஸ்ல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டா மினுமின்னு மின்ற மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் மேட் டைப்ல இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மின்ற இடத்த வந்து நீங்க என்ன பண்ணணும், கீழ் பக்கமா வைக்கிறீங்க. அதாவது லைனிங்ல கீழ் பக்கமா இங்க பாருங்க, இந்த அளவுக்கு கீழ் பக்கமா கரெக்டா லைட்டா தூக்கணும். மெத்தட்ல இங்க பாருங்க எந்த அளவுக்கு நான் கேப் விட்டுருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு கேப் விட்டு இப்படி தூக்கணும் மெத்தட்ல வச்சு இதை நம்ம அயனிங் போட்டுறணும். அதே சமயத்துல இந்த எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, எல்லோவையும் அதே மாதிரி இப்படி திருப்பி வச்சு கொஞ்சம் தள்ளி வச்சு இதையும் அயனிங் போட்டு வந்துடணும். நான் பார்த்தீங்கன்னா அயனிங் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்கேலப் டிசைனை பார்த்தீங்கன்னா லைனிங்ல அயன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு இன்ச்சுக்கு தள்ளி வச்சு அயனிங் போட்டுருக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிளாத்தை நல்ல பக்கமா, அதாவது நல்ல பக்கம் உள்ள இருக்கிற மாதிரி நான் வச்சு பின் பண்ணியிருக்கிறேன், குண்டூசி குத்தி இருக்கிறேன். இப்போ நான் எப்படி தைக்க போறேன்னா நார்மலா இந்த இதுதான் முக்கியமான உங்களுக்கு ஒரு டிப்ஸ். எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கேலப் டிசைன் முக்கால்வாசி கட்டிங் போட்டுருவீங்க, எல்லாம் பண்ணிடுவீங்க, எப்படி தைக்கணுங்கிறது தெரியாது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரிஜினல் துணி அதாவது லைனிங் துணி பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு 1 இன்ச்சு கேப் இருக்குது. அடியிலையுமே அதே மாதிரி சமமா வச்சிருக்கிறேன். ஸ்கேலப் டிசைன் என்ன பண்ணிக்கிறேன், 1 இன்ச்சு தள்ளி வச்சு அயன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் எங்க தைக்க போறேன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கேலப் டிசைன் மேல அந்த எட்ஜில் தைக்கணுமா பாருங்க. நான் தைக்கிற மெத்தடை பார்த்துக்கங்க. இதுதான் உங்களுக்கு விஷயம் புரியாது நிறைய பேத்துக்கு. கொஞ்சம் பொறுமையா நிதானமா இங்க வந்து நிறுத்திடணும். நிறுத்தினதுக்கு அப்புறமா மறுக்காம அந்த டிசைன்லயே இப்படியே கொண்டு வாங்க. இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடணும். இப்போ இந்த டிசைன்லயே தான், அந்த ஸ்கேலப் டிசைன் மேலேயே தான் தைக்கணும். கொஞ்சம் கீழே தள்ளியோ அப்படியோ தைக்கக்கூடாது. அந்த கேன்வாஸ் மேலேயே தைச்சிட்டு வரணும்.
இது ஸ்கேலப் டிசைன் அதே மெத்தட்ல அந்த வளைவுலயே தைச்சிட்டு ஓகேங்களா. தைச்சதுக்கு அப்புறம் கீழே இருக்கிறது சமமா இருக்குது. நீங்க வந்து கீழே இருக்கிறத அதே மாதிரி கட் பண்ணி விடணுமா, அப்படி எல்லாம் ஒன்றும் கட் பண்ண வேண்டாமா ஓகேங்களா. இங்க பாருங்க நான் கத்திரிக்கோல் எப்படி கட் பண்ற பாருங்க. அந்த எட்ஜு மட்டும் அந்த எட்ஜுக்கு மேல வரைக்கும் மட்டும் நீங்க கட் பண்ணி விட்டா போதும். இங்க பாருங்க எட்ஜுக்கு மேல வரைக்கும் எட்ஜோட மேல் பகுதியில மட்டும் நீங்க கரெக்டா அப்படி கட் பண்ணி விட்டா போதும். மற்றபடி நீங்க எங்கேயுமே டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேண்டாம். கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றீங்கன்னா இப்படியே துணியை திருப்பிட்டு நார்மலா நீங்க உங்க கையில நார்மலா இப்படி எடுத்துட்டு உங்களுக்கு அந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பலமாவும் இருக்கும் சரிங்களா. இப்படி எடுத்து விட்டுட்டு ஃபுல்லா டீப்பா எடுத்து விட்டுட்டு எஜ்ஜு தையல் நீங்க போட்டாலும் நல்லா இருக்கும். இல்லை எஜ்ஜு தையல் எனக்கு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் அசிங்கமா இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னா ஒரு அயனிங் போட்டுக்கங்க. அயனிங் போட்டிங்கனாலே உங்களுக்கு பார்த்தா ஃபினிஷிங் சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் டிசைனு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. அவ்வளோதான். இது கஷ்டமோ இதுவோ கிடையாது. மேக்சிமம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அயனிங் தான் போடுவோம், அந்த இடத்துல அடிக்க மாட்டோம். தைச்சா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்ல அளவுமா இருக்கும், அயனிங் போட்டால் நீட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், மேலே வந்து அவுட்டர் இந்த எட்ஜடி ஃபுல்லாக போட்டு இந்த கையில் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி அவ்வளோதான். இது ஃபினிஷிங் முடிஞ்சது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேலப் டிசைன் எப்படி அழகாக வந்துருச்சுங்களா. இப்போ நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், எல்லோவில் அதே மாதிரி உங்களுக்கு அதே மெத்தடு நான் அயனிங் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த எல்லோவை இன்னொரு எல்லோவை அடியில் வச்சு இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கணும் சரிங்களா. பின் பண்ணிட்டு நான் அப்பலாம் சொன்ன மாதிரியே இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தைக்கணும். தைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம கிரீன் கலர் நூல் தான் போட்டு நம்ம தைச்சிட்டு இருக்கிறோம். அப்போ அதே கிரீன் கலர் நூல் போட்டு தைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணிடணும், எல்லோவுக்கு மாற்றிடணும். எல்லோவுக்கு நீங்கள் மாற்றி தைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது நீங்கள் திருப்புற போது அந்த கிரீன் நூல் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதனால இப்போ இங்கே எல்லோலேயே அதே மெத்தடில் தைக்கிறோமா. இது வந்து ரொம்ப கஷ்டமானது, இது எப்படி தான் தைக்கிறாங்களோ தெரியலனாலும் நினைக்க வேண்டாம். இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக வரணும்னா கொஞ்சம் பொறுமை தேவை, பொறுமையாக தைக்கணும். கழுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கழுத்துல இதே மெத்தடு தான். இது ஒன்றும் கழுத்துக்கு வித்தியாசமாலாம் தைக்கிறது கிடையாது. இதே மெத்தடு தான் கேன்வாஸ் வச்சு தைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கைக்கு தைச்சிட்டேன். இப்போ பாருங்க இதையில வெட்டி விட்டுக்கலாம். இந்த மேலே இருக்கிற அந்த பகுதியில் நம்ம வெட்டி விடுறோம். வெட்டதுக்கு அப்புறமா அப்படியே திருப்பி வச்சு இந்த பகுதியில் அப்பளாவை என்ன பண்ணணுமோ அதே மெத்தடு. நான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் கொடுத்தாச்சு, அயனிங் தான் போட்டிருக்கிறோமா. நான் இங்கேயும் பாருங்க, இந்த இடத்துலையும் பாருங்க, இதுலேயும் கொடுத்து அயனிங் தான் போட்டிருக்கிறேங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் போட்டேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இப்படி வைக்கணும், இங்கே தைச்ச இடத்த இப்படி வைக்கணும். கரெக்டாக மேலே வச்சுட்டு மேலே ஒரே ஒரு அடி சரிங்களா. எந்த இடத்துல எவ்வளோ ஒரு இதில் ஒரே ஒரு அடி மட்டும் அடித்தா போதும். அப்படி இல்லை எனக்கு இந்த டிசைன் மெத்தடே வரணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு அந்த மெத்தடு சொல்லி கொடுத்துறேன். பாருங்க இந்த மெத்தடில் இப்படியே டிசைன் அந்த நியூ மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நியூ மெத்தடில் அப்படியே அடிச்சுட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டபுள் சைடில் ஸ்கேலப் டிசைனு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க நான் வச்சு காட்டுறேன். ரொம்ப ஈஸி மெத்தடு தான். எப்படி இருக்குன்னு பாருங்க.